என்னடா சாயந்தரம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளவு டல்லா உட்காந்துருக்க? கல்யாண பொண்ணு சந்தோஷமா இருந்தாதான் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்குமா? கல்யாணங்கிறது நீயும் நானும் மட்டும் இல்ல சந்துரு. உன் குடும்பமும் என் குடும்பமும் நம்ம குடும்பமா சேர்ந்து செஞ்சு வைக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். நம்ம குடும்பத்துல யாரும் இல்லாம செஞ்சுக்கிறதுக்கு பேரு. அம்மா நந்து, சித்தி, எங்க செல்ல பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு வராம எங்களால எப்படிமா இருக்க முடியும்? டாடி எப்படி இருக்கு? உன் அப்பா இல்லாம நம்ம கல்யாணம் நடக்காது. தேங்க்யூ. அண்ணே அண்ணே அன்னைக்கு நாம யாருண்ணே இவங்கெல்லாம்? நந்துவோட சித்தி சித்தப்பா. இவன் யாரு மாப்ள? இது இங்க ஒரு அழகு. சந்துரு, கிசா. ஓகே. அண்ணா 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 பப்ளிக்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு காத்துல முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன்டா. நீ முத்தம் கொடுக்கறது விபி பார்த்தான்னா எனக்கு கருமாதி பண்ணிடுவான். டேய் டேய் நீங்களே வெளியே வேலை செய்யுங்க, வெளியே வேலை பாருங்க, போங்க போங்க. எவனாவது பாத்திர போறானா? பார்த்தா பாக்கட்டும்டா, நான் ரொமான்ஸ் இவன் மூட்ல நம்மள இருக்கேன். காலி பண்ணிடுவான் போல தெரியுது. உன் தங்கச்சியை பாரு. மாட்டிக்க போறானா? அதுக்கெல்லாம் கவலை இல்லடா. அந்த விபி வெட்டி போட்டுருவான். உன்னைய என்னைய ஏதாவது பண்ணி நீ எஸ்கேப் ஆயிடுவ. நான் தான் மாட்டிப்பேன். அவன் என்ன மேல அனுப்பாம விட மாட்டான். அப்புறம் அண்ணா அண்ணா எக்க போன நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாத. யூ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய். உனக்கு என்கேஜ்மெண்ட் அண்ணனுக்கு இல்லையா? முகூர்த்தம் அவனது, மூணு முடிச்சு என்னது. அந்த வீப்பு உயிரோட இருக்க வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. எதுடா நடக்காது? பூவெல்லாம் கட்டுக்கடா. டேய். அண்ணா எதுடா நடக்காது? அண்ணா அது நாளைக்கு உனக்கு ஏன்டா என்கேஜ்மெண்ட். தடுமாறுற? தெளிவா சொல்லு, அப்பதானே உனக்கு ஆப்பு நீ கிடைக்கும். வாயை மூடிட்டு இருந்தா உனக்கு புண்ணியமா ஏய், சீ. போகும். நீ சொல்லு. டார்லிங், ஒரு 2 நிமிஷம் லைன்ல இரு. ஒண்ணு இல்லனா, எங்க 2 பேர் கல்யாணமும் நடக்காதுங்க. கோத்து விட்டான்டா. எந்த 2 பேரு? என்னோடது, இவன் கை பிடிச்சி எடுத்த பொண்ணோடது. அதான் நான் என் லவரோடது. டேய், அண்ணா உனக்கு புத்தி வரதா? அண்ணா நீ பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லாத. நான் உனக்கு புண்ணியமா போயிடுனா. நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தானே சாவுக்கு வந்தானே தெரியலண்ணா. அண்ணா நான் பூவை கட்டு வந்துடுறேண்ணா. டேய், அண்ணா நில்லு. நீ சொல்லு சேகர். அது ஒண்ணு இல்லனா, எங்க கல்யாணத்துக்கு ஒரு இடியட் இறஞ்சலா இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணம் நடக்காதுன்னு இவன் சொல்றான். நான் என்ன சொல்றேன், உங்க சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு இவன்ட்ட சொன்னேன். இப்ப சொல்லுங்கண்ணா, நீங்க எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இல்லையா? எவன் குறுக்க வந்தாலும் சரி, உங்க 2 பேர் மேரேஜ நான் நடத்தி வைக்கிறேன். பாத்தியாடா அண்ணனோட மனச? அண்ணா, இப்ப சொன்னதை அப்படியே லவர் கிட்ட சொல்றீங்களா? ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. ப்ளீஸ் அண்ணா. இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எவன் குறுக்க வந்தாலும் சரி, உங்க 2 பேரோட கல்யாணத்தை அண்ணா. இந்த அண்ணன் நடத்தி வைக்கிறான். என்னது பயமா இருக்கா? நீ பயப்படாத. இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எதை பார்த்து பயப்படக்கூடாது. செல்லம்மா, தைரியமா இரு. காணப்பைய. ஓகே அண்ணா, தேங்க்யூ. ஆ. தேங்க்ஸ் அண்ணா. ம். இப்ப ஹாப்பியா? நீ கல்யாணம் பண்ணா மாறு. ஆ? எங்க வே? ஹே கிருஷ்ணா முகுந்தா.
இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவங்க தாய்லாந்து தெய்வம்ன்றது? முராரி என்ன மேட்ரு என்ன? என்ன மேட்ரு? அவங்க 2 பேர் மேட்ரு என்ன? அவங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னடா இப்படி கேட்ட? எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தான தெரியும். ஐ அம் சோ லக்கி. சரி அவங்க எங்க சந்திச்ச? கோவில்ல. ஓ நீ அவங்க வீட்ல சந்திச்சியா? அவங்க என் வீட்லயே வந்து சந்திச்சாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை யாருக்கிட்டயா சொன்னீங்கன்னா தலை வெடிச்சு போய் செத்து போயிடும். ஏற்கனவே இங்க வெடிச்சு போய் தான் இருக்குது. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, காபி கொண்டு வா. நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரணுமா? என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? சுப்புராஜ் MALLB லாயர். யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்ப சமயக்காரன் சொன்ன? யாரா சமையல்காரன்? அவன் தான்டா சமையல்காரன். டேய் டப்பா, இதோ வட்டேன் சார். எதுக்குடா தேவையில்லாத வேலைலாம் பாத்துக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, நல்லா தின்னோமா, கிளம்பி போனோமா. நகருதுன்னா கிளப் எங்க இருக்கு? டேய் டைமண்ட் ராஜா ஐயரே, நீ வந்திருக்கிறது சீட் ஆடுறதுக்கு இல்லடா, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அதுக்கு என்ன பேஷா பண்ணிடுவோம், வாங்க. வா. என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் கை அடிச்சுக்கிட்டே இருக்கா? போது அடங்க. இவரு ரம்மி ஐயரு கிடாரிப்பட்டில இருந்து வந்திருக்காரு. மங்காதாரத்துக்கு இல்ல இல்ல, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. நம்ம ஐயரு காசிக்கு போயிருக்காரு. இப்போ இந்த ரம்மி தான் மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸ். கட்டு குலுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கும்பிடு போடுங்க. பைத்தியக்கார பயல்களுக்கு தெரியல, சிலையை பார்த்து கும்பிடுறானுங்க. லைவ் சாமிங்க இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல. கிளாவர் ராணி, உன் பேர் என்னன்னு சொல்லுமா? நந்தினி. ஸ்கோர் எவ்வளவு? வயசு தானே 20 years. கிங் பேர் என்னது? சுப்புராஜ் MALLB. ஏய் மடப்பயலே, கொன்னு புடுவ உன்ன. ஐயரு கேட்டது உன் பேர இல்லடா, அண்ணன் பேர. VP சார், ஆ? வீரபாண்டியன். ஐயரே நீங்க ஆரம்பிங்க. இப்ப நீங்க குலுக்குறீங்களா இல்ல நான் குலுக்கட்டுமா? நீ பொண்ணு மாப்பிளைக்கு முகூர்த்த தேதி குடிக்க வந்தியா இல்ல மங்காத்தா ஆட்டம் ஆட வந்தியா? இது ரம்மி பஞ்சாங்கன்னு மார்க்கெட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. முதல்ல கார்டு போடுவாங்க, அப்புறம் பஞ்சாங்க பாப்பாங்க. இது என்னடா புது சாஸ்திர சம்பிரதாயமா இருக்கு? தாய்லாந்து ஆச்சாரம். உள்ள வெளிய நந்து VP, நந்து VP. நோ! என்னாச்சுடா? ஜோக்கர் வந்துட்டான். அதுக்கு என்ன இப்போ? அப்படினா கல்யாணம் பொண்ண மாத்தணும். நோ முடியாதா? அப்படினா பையனை மாத்திருங்க. டேய் கல்யாண பையனை மாத்த முடியலனா பையன் பேரையாவது மாத்துங்களே. என்னது பேரை மாத்துறதா? சாவடிச்சிருவ உன்ன. கல்யாண பையன் பேரை மாத்தலனா பையன் பரலோகம் போய் சேர்ந்துருவான். ஓய், பேரை மாத்துனா நீ பரலோகம் போய் சேர்ந்துருவடா. நீங்க போங்காட்டான்றீங்க, என்ன மிடில் ஐயரே நீங்க உட்காருங்க, நான் எடுத்து சொல்றேன். அண்ணா, நமக்கு கல்யாணம் தான் முக்கியமே தவிர பத்திரிக்கையில எந்த பேர் இருந்தா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோ மஞ்ச பைய, சூப்பர் பேரு, அதை விட சூப்பர் முகூர்த்தமா ஃபிக்ஸ் பண்ணு. அண்ணா, நீ ஏதோ பிளான் பண்ற, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. ஆக்சுவலி என்னென்ன பண்ண போற? என்னது? சந்திரசேகரா, சூப்பர் பேரா. சுவாமி சந்திரசேகர் வெட்ஸ் நந்தினி, எப்படி இருக்கே? சூப்பரா இருக்குப்பா. இந்த பேருக்கிற ஜோடியை யாரும் பிரிக்கவே முடியாது. டீல் ஜோன் வச்சுக்கிய. அண்ணா, நீ லவ்வரு, அவன் ஃப்ளவரு, நடுவுல இந்த சந்திரசேகர் யாருண்ணே? லவ்வர் சந்துரு, லாயர் சேகர். இப்ப புரிஞ்சுதா? சந்திரசேகர் அது நான் தான். திருவளச்செல்வன் சந்திரசேகருக்கும் திருவளச்செல்வி குணவதி நந்தினிக்கும் வருகிற பங்குனி மாதம் 16ஆம் தேதி பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. தெய்வங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுனா அந்த பொண்ணு மாப்பிள்ளை எவ்வளவு கொடுத்து வச்சோம். அவரை ஒரு தடவை பார்க்கணும் சாமி. இப்பவே நீ நிறைய பாத்துட்ட. முகூர்த்தம் எழுதியாச்சு, தாம்பூலத்தை மாத்திக்கோங்க. ரெடி ரெடி. ஹலோ, தாம்பூல தட்ட ஜோடியா தான் வாங்கிக்கணும். ஜோடியா தான் வாங்கணுமா? டாக்டர் வாயா, ஜோடியா வாங்கிக்கலாம். ஜோடினா காலையும் காலையும் சேர்றது இல்ல. உங்க பாரியால கூப்பிடுங்க. இவ்வளவு காலம் எப்படியா இருப்பா? எப்பவோ அவ போய் சேர்ந்துட்டா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. தாம்பூல தட்ட தம்பதியர் தான் வாங்கணும். யோ ரம்யா ஐயரே, இங்க வெறும் வேட்டி மட்டும் தான், சேலையெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் தன் கையே தான் உதவின்னு வாழ்றவனுங்க. என்ன சுவாமி இது? ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்தத்தை முடிங்க. டோன்ட் இரிட்டேட் மீ. புண்ணிய தம்பதிகள் இல்லாம தாம்பூலத்தை மாத்துறதுங்கிறது நடக்காது நடக்காது நடக்காது. அதுல சுவாமி என் பேச்சுக்கு உன் பேர்ல என்கேஜ்மென்ட் பண்ண பிளான் பண்ண, அதுவும் நடக்காது. உன் கல்யாணமும் நடக்காது.
இப்ப இவங்க யாருப்பா? அது எங்க அப்பா அம்மா. நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நீ வந்து ஒரு வாரம் ஆச்சு, ஒரு போன் இல்ல ஒண்ணு இல்ல. என்ன ஆச்சு உனக்கு? அட அண்ணே, நீங்க என்ன பண்றீங்க? உங்களை தானே. என்ன மச்சான் அது? முருங்கக்காய் சரியா வேகலன்னு கோச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டியே. யூஸ்லெஸ் ஃபெலோ. யார் சுவாமி இவங்கெல்லாம்? என்ன கேள்வி மாமா இது? எங்க அம்மா, எங்க அப்பா, உங்க தங்கச்சி, உங்க மாமா. என்னடா இவன் சொந்த தங்கச்சியவே தெரியாம இருக்கான்? அது பெரிய மாமா செத்து போனதுல இருந்து இந்த சின்ன மாமாக்கு சிறுமூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆக்சுவலா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே விளங்கல. இந்த அம்மாவும் அப்பாவும் அந்த சீதைய மணமுடிக்க போற ராமனோட மம்மியும் டாடியும். இப்பதான் எனக்கு எல்லாமே கிளீனா தெரியுது. இப்ப பாரு, சூப்பரா ஒரு ஆக்டிங் கொடுக்குறேன். மாமா வாடா மச்சான் வாடா. அப்பா 4 நாள்ல அண்ணன் கல்யாணம் நடக்க போகுது. அதை முடிச்சிட்டு நான் வரேன், நீங்க போங்க. ஆமா ஆமா வாங்க வாங்க நம்ம சேகர், வாங்க. உனக்கு அம்மா அப்பானா எனக்கு அம்மா அப்பா மாதிரி தானே. என் தரப்புல தாம்பளத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு, சரிதானே? சூப்பர் டர்னிங் பாயிண்ட். வாங்க கார்ட்ஸ மாத்திக்கங்க. தாம்பளம் மாத்தியாச்சுல மாமா. வாங்க பழத்தை எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். எங்கடா போறது? இவங்க 2 பேரும் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மாதிரி. கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. நீ போய் அவங்க 2 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. செய்றேங்க. ரம்யா அதுக்கு தான் வந்துருங்க. மோதிரத்தை எடுத்து குடியா. கிங் குயின்ஸ் மோதிரத்தை மாத்திக்கங்க. டேய், மேல இருக்கிற சார்ஜ் லைட்டை போடுங்கடா. பாக்கெட்ல துட்டு வச்சிருக்கேன்டா. எவ்வளவு வச்சிருக்க? 5000 ரூபாய். 4000 தானே சொன்னேன். பரவாயில்லடா, சாப்பிடு. சரி, அடிக்கடி இந்த மாதிரி கூப்பிடு. சீக்கிரம் கிளம்புடா, போர்ட்டல் ரோட வைக்கிறேன். ஏய், என் புள்ள மோதிரம் போடுறான் பாருங்கடா. பெரிய அண்ணங்க ஹலோ தடி தாண்டவராயா, ரிங் போட்டது உன் புள்ள இல்ல, என் லவர் சந்துரு. சந்துருவா? அவன் எப்போ வந்தான்? டேய், எடுங்கடா. அவனை தப்பி விடாதீங்க. ஹலோ ஹலோ, தேட வேண்டியது ஏன் ஹீரோ இல்ல, ஓ ஜீரோவ. வீரபாண்டியா, வீரபாண்டியா, எங்கடா இருக்க? ஏய் ஏய் ஏய், எங்கடி இருக்க என் புள்ள வீரபாண்டியா? டிக்கெட் எடுத்துருப்பான். ஏய், தேடுங்கடா. வீடு பூரா தேடுங்கடா. விடாதீங்க, விடாதீங்க, போய் தேடுங்க. வாங்க. எங்க கிளம்பிட்டீங்க செல்லுங்களா? அந்த சந்திரன் வெட்டி போடுறாங்க. செம்மறி ஆடுங்க மாதிரி எல்லாரும் ஒரே பக்கம் போனீங்கன்னா அவன் வேற பக்கமா உங்க அண்ணனை தூக்கிட்டு போயிடுவான். அதனால 4 குரூப்பா பிரிஞ்சு 4 திசையில போங்க. ஏதாவது ஒரு திசையில மாட்டுவான், பிரிச்சு மேய்ங்க. போங்க. என்னடா கண்ணா, ரொம்ப உற்சாகமா இருக்க? சொல்றா. எனக்கு மொத்தமும் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுதுடா? நம்மள ஆண்ட வெள்ளக்காரன் பிளான் மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தி பிரிச்சு மேய பிளான் பண்ணிருக்கேன். செக்யூரிட்டி இல்லாம பண்ணி அவனை ஒத்தாள ஆக்கி நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்க. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல? மொத்தமும் கிளியரா தெரிஞ்சு போச்சுன்னா வினோத்னா சும்மாவா? ஊரே தெரியல. அதெல்லாம் சரி, தேங்க்ஸ் டாக்குடா. எதுக்கு இந்த பிளான் நடக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணதுக்கு? நான் ஹெல்ப் பண்ணனா? எனக்கு எதுவும் தெரியாது. குமரா, இங்க. நீ ரொம்ப மோசமானவன்னா. நான் என்ன ஹெல்ப் பண்ண உனக்கு? என்ன எதுக்கு தேவையில்லாம மாட்டி விடுற? அது இல்ல குமரா, இங்க கரண்ட் போனப்ப நீ என்ன பண்ண செல்லக்கண்ணு? மேல இருக்கிற விளக்கு கீழே இருக்க சொன்ன, இறக்குன. கீழே இருக்கிற விளக்கு மேல ஏத்த சொன்ன, ஏத்துன. செஞ்சல? ஆமா. இந்த விஷயம் மேல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சா முதல்ல போட போறது ஒன்னதானே? என்ன போடுவானா? விளக்கு கீழே இறக்குனதுக்கும் விளக்கு மேல ஏத்துனதுக்கும் என்ன போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா 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 ஐயா, என்னடா கிடைச்சானா? அண்ணன் சட்டை கிடைச்சிருக்கீங்க. சட்டை கிடைச்சிருக்கா? என்னடா அதுல ஒரே சிவப்பா எழுதிருக்கானுங்க. சரி சரி, படி படி. ஐயா, அது சொட்ட மாட்டியா? நீ என்ன மாதிரி தானா? இங்க வேற யாருக்காவது படிக்க தெரியுமாடா? டேய், நான் உனக்கு தெரியுமா? படிக்கிறேன். இந்தா, படி 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 படி. டேய் கழிசட கம்னாட்டி எச்சக்கல. ஐயா, இந்த பேரு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க வச்சீங்கயா. இடையில இடையில நீ பேசாதடா. தம்பி நீ படிப்பா. வெட்டி போட்டா 2 ஊரு சாப்பிடுற அளவுக்கு இருக்கிற. என்னப்பா? அண்ணா, இதுல அப்படிதான் எழுதிருக்குண்ணே.
நான் குண்டா இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்பறம் தெரியுது? அது கூட தெரியாதா? ஐயா, ரிங்கு மாத்திரப்போ பாத்துட்டு ஐயா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அண்ணா, நீங்க படிங்கண்ணா. டேய், நீங்க குறிச்ச முகூர்த்தத்திலேயே நந்து கழுத்துல தாலி கட்டி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விபிய நான் ஏன்டா கடத்த போறேன்? இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பா, தேடி பாருங்க. அதான் நான் மேட்ரு. டேய், வீட்ல தான் இருக்கனா? அண்ணா, அங்க இருக்காரா? நீங்க என்ன தப்பு பண்ண? டேய், அது அண்ணா போட்டோடா. போட்டோல இருக்கிறது அண்ணன் தானடா. என்னடா பாண்டிய கிடைச்சானா? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டுங்கய்யா, எங்கேயும் இல்லைங்கய்யா. அவன் லவர் யாருன்னே தெரியல. ஆனா நம்ம எல்லாரையும் உச்சா பார்க்க வைக்கிறான்யா. ஒரு ஆண்டா சோறு திங்கிறீங்க, டெய்லி பாட்டில் பாட்டிலா குடிக்கிறீங்க. என் புள்ளைய உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? டேய், என் புள்ள மட்டும் கிடைக்கல, உங்க எல்லாரையும் சோறு தண்ணி இல்லாம ஒரு மாசம் பட்டி போட்டுருடா. எவடா தலையில தண்ணி ஊத்துறேன்? அண்ணா, ஐயா பாண்டியா, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, எத்தனை பணம் விழுந்தாலும் சரி, அவன் எனக்கு வேணும். அவனை நான் கொல்லணும். அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை இழுத்து வந்து உன் கால் அடியில போடுறேன். டேய் குரா, முதல்ல தண்ணி அவனை கொன்னுட்டு அவன் ரத்தத்தை குடிக்கிற. முதல்ல நீ அவனை கண்டுபிடி. ஐயோ, அண்ணே, உன் சாவு நெருங்கிருச்சுனே. உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. நானு டேய், அந்த கேனப்பையில பார்த்தா அவன் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டான் போல தெரியுது. ஒருவேளை அவன் கிடைச்சா அவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன போடுவான்னு நினைக்கிறேன்டா. ரிஸ்க் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுடா. ரிஸ்க் அதிகமானதா மஜாடா குமரா. உனக்கு மஜாவா தான் இருக்கும். அவன் என்ன செய்வான்னு நினைச்சாலே எனக்கு கீழே நனைஞ்சு போகுது தெரியுமா? அண்ணா, உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. நீ அவன்கிட்ட மாட்டினா என்ன பண்ணுவேன்னு சொல்லிருந்தா. மாட்டி பண்ண சொல்ற? கண்டிப்பா மாட்டிப்ப. அங்க பாரு, வில்லி பிரகாஷ் ராஜ் மாதிரி உட்கார்ந்திருக்கான். அவன் நம்மள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாமளே அவன்கிட்ட போய் சொல்லிட்டோம். அண்ணா, அந்த சந்துரு யாருன்னு எனக்கு தெரியும். யாரா அவன்? எங்க இருக்கா? எவனாவது பதில் சொல்லு. நான் தான். நந்துவோட லவ்வரும் நான் தான். உன்னை மேல கட்டி வச்சதும் நான் தான். நந்துவை கல்யாணம் பண்ணிக்க போறதும் நான் தான். ஆமாண்ணா, அந்த சந்துரு செத்து போனாதான் நீ சந்தோஷமா இருப்ப. உன் சந்தோஷம் தான் எனக்கு வேணும். வெட்டி போடனா என்ன? டேய், என்னடா இது? எனக்காக, உனக்கு என் மேல இருக்கிற பாசத்துக்காக உயிரே விட தயாராயிட்டியடா. நீ வக்கீல் இல்லடா, என் தம்பிடா. தம்பி, அண்ணா, நீ சாதாரண ஆள் இல்லடா, பெரிய